ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரெட்ரோ படத்தோட ஃபுல் ரிவ்யூ சொல்ல போறோம். ஏன் சொல்றேன்னா, நான் படம் பார்த்தேன், இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? இந்த படம் வந்து என்னன்னா, ரெட்ரோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படி என்னன்னா, சின்னதா ஒரு கிங்ஸ் மாதிரினா, தங்க மீன் வந்து யாருக்கிட்ட இருக்குது? சூர்யா சார்ட்ட இருக்குதா? அது வந்து யாருக்கு வேணும்? அந்த தங்க மீன் யாருக்கு வேணும்? அது யாராரு போட்டி போடுறாங்க? அந்த தங்க மீன் எங்க வந்து என்னவா சேருது? அப்படிங்கிற படம். ஆனா அது முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி படம். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் படமோ அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி. இந்த லவ்வுக்காக தான் இந்த வார் நடக்கிற மாதிரி சொல்லுது. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி வந்து சூர்யா சார், சந்தோஷ் நாராயணன் ஒரு நல்ல சொல்லலாம். நல்ல சூப்பர் பாட்டு. அந்த எனக்கு தெரிஞ்ச படம் ஓடுறதுக்கு காரணமே எனக்கு வந்து அந்த பாட்டு நினைக்கிறேன். கனிமா பாட்டு அதெல்லாம் அந்த வைப் செம்மையா இருந்தது. முக்கியமா சொல்ல போனா ஆக்டர்ஸ் வந்து எல்லாருமே ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்ட கொடுக்கணும். எனக்கு அது ரொம்ப பெருமைப்பா இருந்தது. எப்படி இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு செம்மையா இருந்தது அந்த நடிப்பு பாக்குறதுக்கு. சினிமாட்டோகிராஃபர், கலர் கிரேடிங் எல்லாம் தரமா உட்காந்தாங்க. ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்தது படம் பாக்குறதுக்கு. ஒரு டெக்னிக்கலா சொல்றேன், நல்ல ஒரு அப்ரோச்சா இருந்தது கதை. அந்த கதை வந்து சூப்பரா இருந்தது. வேற என்ன பிளஸ்னா வந்து எனக்கு வந்து அந்த படத்தை வந்து கதை வந்து சொன்னாங்க. அது என்னவா என்னவா பிரதிபலிக்குதுன்னா, மக்களுக்கு வந்து ஒட்டாம மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நேரம் போகுது கதை. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது, எப்படா இந்த படம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த படம். சூர்யா சார் ஃபேன்ஸாவே இருக்கட்டுமே, நம்ம என்னதான் இருந்தாலும் சூர்யா சார் ஸ்கிரீன்ல பார்க்கலாம், அதுக்காக தான் போறேன் எல்லாம் சொல்லிட்டு போனாலும் ஒரு முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்கு பிடிக்க மாதிரியாச்சும் எடுத்துருக்கலாம். இல்ல வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கலாம். ஒரு ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு படமா இருக்கு இந்த படம். ரெட்ரோ ஏன்னு தெரியல, சார் வந்து இதை பண்ணிட்டாரு. இந்த படத்தோட வந்து ஒரு மைனஸ், மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் பிளே சொல்லுவாங்கல்ல. ஒரு கதைக்கான ஸ்டார்ட் டு எண்ட் அது வந்து என்ன மாதிரி இருக்கும்னா வந்து இங்க வந்து கட்டா இருக்குது. தேவையில்ல ஷாட் நிறைய இருக்குது படத்துல. ஐயோ எப்படா இந்த படம் முடியும், வெளில போலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து எனக்கு கொடுத்தது. ஏன்னா நான் ரொம்ப ரசிச்சு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அவரை போட்டாக அந்த படம் வந்து ஒரு ஒரு ஜெகதண்டா 2 மாதிரி நிக்க போதுரா. ஏன்னா அவர் எங்கேயோ போறாரு, சண்டை போற மக்களுக்காக போராடுற மாதிரி இருக்குடா அப்படின்னு ஃபீல் தான் நான் போனேன். எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் போனேன். ட்ரெயிலர் எனக்கு கட்டு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. ஆனா உள்ள பார்த்தா உள்ள வேற மாதிரி இருக்கு. போராடுறாரு, ஆனா அந்த போராட்டம் வந்து டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து ஏத்துக்கக்கூடியதா என்ன சொல்றது, சாதாரணமா மக்கள் வாழ்வியலா அந்த போராட்டமா இல்ல. அப்ப எனக்கு ஜிகர்தண்டா 2 டபுள் எக்ஸ் வந்து அது உண்மையான ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடா இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப கனெக்டடா இருந்தது. இது அப்படியே வந்து இதை நம்ம அதுக்கு அந்த ஜிகர்தன் 2வையும் நான் இதையும் ரெட்ரும் கம்பேர் பண்ணல. இருந்தாலுமே அது அந்த பேஸ் தானே வச்சிருக்காங்க இங்கேயுமே. என்ன சொல்றது, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பேஸ் தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன கன்வீனியன்ட்டா கொடுக்கலையோ, அதை வந்து ஒரு ஃபேண்டசி ஏற்பட்டு சூளம் வரைகிறது, சூர்யாசர் உடம்புல வந்து அந்த சூளம் இருக்க மாதிரி இருக்குது. அது ஒரு ஃபேண்டசி தான். அது வந்து கொஞ்சமே வந்து உண்மையிலேயே இவர் வந்து கடவுள் வந்து இவர் இங்க மக்களை மீட்க தான் உண்மையா பிறந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அது நிரூபிக்காம விட்டாங்க. நான் ஃபீல் பண்ணேன், ஓகே இவ்வளவு கஷ்டப்படுற மக்களை இவ்வளவு தாண்டா வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இது எப்படி இருக்குன்னா, அவர் லவ்வுக்காக போன இடத்துல அங்க போய் தெரிஞ்சு சண்டை போட்டு, ஓகே அப்படியா, அப்பதான் எங்க அம்மா நீங்களா, எங்க அப்பா நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்தது. கார்த்திக், என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட இது வந்து படம் வந்து ஒரு முழுமையான படமா இல்லை எனக்கு தெரிஞ்சு. மகான்லாம் சூப்பரா இருந்தது பாக்குறது. அந்த பையனுக்கும் அப்பனுக்கும் உள்ள வந்து அந்த கனெக்ட் வந்து கிரிப்பா இருக்கும். அது நீ நீ இல்ல தாண்டா, நீ திருட்டன் தாண்டா, நடிகன் தாண்டா, நீ சொல்லி நீ கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி அந்த மூல ட்ரீட் பண்ணிருப்பாரு. இதுல அப்படியே எதுவுமே இல்ல. சம்மந்தமே இல்லாம என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த படத்துல. எனக்கு என்ன சொல்றது, ஓரளவுக்கு மேல வந்து நம்ம பொறுமையை கையாளலாம், அதுக்கப்புறம் முடியாதுல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். என்னடா இது இப்படி இப்படியே போதேன்னு சொல்லி இருந்தது. ஆனா வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, அந்த பாட்டுகள் வந்து படத்தை கொஞ்சம் கேரி பண்ணி கொண்டு போனது, அது நல்லா இருந்தது. இல்லைன்னா சுத்தமா மோசமா இருக்கும் இந்த படம். நல்ல கதைங்க, இது கதைக்களம், சூப்பர் கதைக்களம். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டு ஒரு சரியான போக்குல வந்து அதை தெரிவிக்காம விட்டாங்க. என்னதான் வந்து என்னதான் மீல்ஸ் வந்து நம்ம நிறைய செஞ்சிருந்தாலும் அதை வைக்கிற விதம் இருக்குல்ல இலையில, அதுதான் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் அது கதை நல்லா இருக்கு நல்லா சொல்ல முடியும். அதுவே படத்துல ஸ்கிரீன் பிளே இல்ல. அது வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா எவ்வளவு இதுவா இருந்தாலும் சரிதான், அது வந்து கதை வந்து தூக்கிட்டு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி
இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் வந்து இதெல்லாம் கட் பண்ணி, இதெல்லாம் திருத்தி விட்டுருந்தாலே நல்லா இருந்திருக்கும் தெரிஞ்சு. படம் கொஞ்சம் லென்த்தா போற மாரி இருக்கு. ஏன் லென்த்தா போற மாரி இருக்குன்னா, உனக்கு எங்கேஜிங்கா இல்ல. அதனால தான் உனக்கு எப்படா முடியும் இது? எப்படா வெளில போலாம்? அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன்னா வந்து ஸ்க்ரீன்ல பார்க்குற சூர்யா சாரும் எனக்கும் வந்து கனெக்டே இல்லாம இருந்தது. பூஜா ஹெக்டே சொல்லப்போனா அந்த நடிகர்கள் வந்து அவங்க பாத்திரத்த பக்கமா பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருமே நிலைச்சு மனசுல நிக்கிற மாரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு கேரக்டர்னா ஒரு ஒரு அன்பு மவனே அப்படின்ட்டு அவர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தது கேரக்டர். மத்தபடி யாரும் ஒண்ணும் ஒர்த்தா அப்படின்ட்டுட்டா இல்ல. சூர்யா சார் கேரக்டருமே அப்படிதான். என்ன சொல்றது? பலவிதமான ஒரு போராட்டங்களுக்கு நடுவுல வந்து தன் லவ்வருக்காக வந்து தடியடிலாம் விடுது. அப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுது. அப்புறம் திரும்பி விடுது. அந்த மக்களுக்காக திரும்பி ஸ்டார்ட் பண்ணுது. அப்புறம் என்னதான் சொல்ல வராங்க எனக்கும் புரியல. என்ன சொல்றது? நல்ல படமா இருந்திருக்க வேண்டிய படம் இது. வந்து கொஞ்சம் குளறுபடியால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பரவால்ல. ஏன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து புஷ்பா 2ங்கிறது ஒரு ஒண்ணுமே இல்லாம படத்தெல்லாம் ஓட்டக்கூடிய நம்ம படம் வந்து இந்த மாதிரி ஒரு கதை உள்ள படம் ஓட்டுனா பிரச்சனை கிடையாது. எனிவே அடுத்தடுத்த படங்கள்ல கொஞ்சம் கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த கதை வந்து ஒரு ஜனரஞ்சகமா வந்து மக்கள் மனசுல ஒட்டுற மாதிரி இருக்கு பாருங்க. ஃபேண்டசி ஒண்ணு ஃபேண்டசி எடுத்தா ஃபுல்லா ஃபேண்டசியா போயிடுங்க. இல்லன்னா ஃபேண்டசியும் ரியல் வேர்ல்டையும் கனெக்ட் பண்ற மாதிரினா அது அது உண்மையிலே ஓகே. உண்மையிலே அவன் இப்படிதான்டா வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒட்டு எங்களுக்கு அதுதான் சொல்றேன். அதான் அதே வாட்டி நான் சொல்றேன் ஏன் காரணம்னா சூர்யா சாரை வந்து எங்களுக்கு வந்து அந்த கேரக்டரா வந்து பாத்துக்க முடியல. என்னதான் வந்து அது ஒரு கெத்தா அது அந்த புடிச்சிட்டு உள்ள வரப்ப சிங்கம் மறுபடி இறங்குதம்மா அப்படின்னு பாக்குறப்ப நல்லா இருக்குது. ஆனா வந்து அது படமா பாக்குறப்ப அது வந்து இதமா இருந்தது. ஓகே. ரெட்ரோ படம் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அடுத்தது வந்து நீங்க இது டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரிவ்யூவும் போடுறேன். இந்த ரிவ்யூ இது வந்து நான் வந்து எங்கேயோ கேட்டுட்டு வந்து யாரோ பார்த்து வந்து நான் ரிவ்யூ பண்ணல. எனக்கு பிடிச்சது என்னவோ இதுல எனக்கு பிடிச்சிருக்கு. இது பிடிக்கல. இது கொஞ்சம் மாத்திருக்கலாம். அப்படி என்னோட கருத்து தான். இது என்னோட கருத்து. நான் போய் படம் இன்னும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. என்னோட கருத்து சினிமாவை அப்படி விமர்சனம் வைக்கலாம் தப்பு கிடையாது. அது வந்து கொச்சைப்படுத்தாம இருக்கணும். எனக்கு நான் வந்து விமர்சனம் வைக்கிறேன். அடுத்த படங்களை சரி பண்ணலாம் சார். இது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோல்வியிலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 1000 தோல்விகள் வரும் தான். சரி அதுல இருந்து மீண்டு வரதான மேட்ருங்க. ஓகே தான். படம் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் லேக் அடிக்கும். கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாக்குறவங்க என்ன வந்து பார்த்துட்டு போலாம். இல்லப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பானா ஓகே உங்களுக்கு அடுத்த படம் தான் பாருங்க. நன்றி வணக்கம். இது உங்கள் ஏகேஎன் ஸ்டுடியோ. இது வரைக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஏதாச்சும் உங்களோட இந்த படத்தோட கருத்து என்னவோ அதை பதிவு பண்ணுங்க. நன்றி வணக்கம். ஏகேஎன் ஸ்டுடியோ. Can't a old man sleep peacefully?